ஸ்ரீ குருப்பியோ நமக. வணக்கம். எப்படி இருக்கீங்க கும்பராசி அன்பர்கள்? சிறப்பாக இருக்கீங்களா? எங்கள் சாமி சிறப்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது. கும்பராசிக்கு ருணரோக ஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார். 50% சூப்பராக இருக்கும், 50% நன்றாக இருக்கும். காலபுருஷ தத்துவத்துப்படி கும்பராசி 11ஆம் இடத்துக்குரியவர். உங்கள் வீட்டுக்கு ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதி உச்சமடைகிறார். அதனால் உங்கள் மனதில் எத்தனை வன்மங்கள் வைத்திருந்தாலும் அதை வெளியில் காட்ட மாட்டீங்க. குருவின் சாரமும் இருக்குது. உங்கள் ராசியில் தான் குருவின் நட்சத்திரம் செவ்வாய், ராகு, குரு, இந்த 3 நட்சத்திரமும் சனி வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் பெருந்தன்மைக்குரியவர், மதிப்பு மரியாதையாக இருப்பீங்க, கௌரவமாக இருப்பீங்க, அந்தஸ்தாக இருப்பீங்க. அப்போ கும்பராசியும் குரு பகவானை பற்றி நாம் சிந்திப்போம். ராசிக்கு 11க்கு 2 கூடிய குரு பகவான் உச்சமடைகிறார். அப்போ வெல் செட்டில்டு, ஒரு சரிவை தந்து தான். ஏன்னா 5ல் இருக்க போகும்போது அவருடைய பார்வை உங்களுக்கு ராசியில் விழுந்திருக்கும். ஆனால் இப்போ தனஸ்தானத்தில் போகும்போது குரு நமக்கு இருந்த இடத்தை விட பார்த்த இடத்துக்கு நன்மை தருவார். அப்போ கும்ப குரு என்ன செய்கிறார்? கும்பத்தில் 2ஆம் இடத்துல இருக்கிற குரு, ஏன்னா அங்கேயே புரட்டாதி இருக்குது, உச்சமடையும் போது என்ன செய்வார்? அப்போ உங்களுக்கு 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடத்தை இந்த குருவினுடைய பார்வை அவ்வளவு ஐஸ்வர்யமாக இருக்குது. அது குரு பார்த்த இடத்த கொஞ்சம் விருத்தி பண்ணுவார், நல்ல விருத்தி பண்ணுவார். இது வரைக்கும் பொறுப்பு இல்லாமல் இருந்திருப்பீங்க, விளையாட்டுத்தனமாக இருந்திருப்பீங்க. இறைவன் கொடுத்த ஐஸ்வர்யத்தை சரியாக பயன்படுத்தி இப்போ கொஞ்சம் நேரடி பார்வைக்கு உங்களுக்கு புத்தி வந்திருக்கும். தொழில் ஸ்தானத்தை சரியாக கவனிக்காமல் இருந்திருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால் இப்போ பொறுத்தளவில் முதல்ல விட இப்போ ரொம்ப நல்ல பண்புகள் வரும். அப்போ உங்களுக்கு 6ஆம் இடம் இதில் போய் குரு இருக்கிறார். ருண ரோக எதிரி ஸ்தானம். அப்போ உங்கள் கடன் நோய் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களின் கடன் நோய் ஸ்தானத்தில் அமர்ந்து குரு பேச்சு உங்களுக்கு கடனை பெருக்கும், அதே நேரத்தில் கடனை அடைக்கவும் செய்யும். ஒரு பக்கம் எதிரிகள் விலகி கொண்டே போயிடுவான், ஓடியே போயிடுவான். ஒரு பக்கம் மறுபக்க எதிரிகள் ஒரு பக்கம் புதுசாக வளர்ந்துக்கிட்டே வரும். அப்போ நோய்க்கு நல்ல மருத்துவரை பார்த்து மருந்து எடுத்து குணமாகும். சார், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், அது காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம். அப்போ உங்களுக்கு 6ஆம் இடம். அப்போ வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் வகையில் ஒரு கடன். குடும்பத்துக்கு வீடு, வண்டி, வாகன வகையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயார் 4ஆம் இடம் தாய். 4ஆம் இடத்தில் பொறுத்தளவில் தாய்க்கு ஒரு 6 என்பது நோய், வைத்திய செலவு பண்ணி ஒரு விரயத்தையும் சந்திக்க வேண்டியது வரும். அதனால் ஒரு கட்டத்தில் இந்த உச்சகுரு உங்களுக்கு நல்லது செய்கிறாரா அல்லது கெடுதல் செய்கிறாரா, நல்லவரா கெட்டவரா எனக்கெல்லாம் முழிக்கணும். என்னங்க இப்படி நீங்கள் சொன்னீங்க, ஆனால் பார்த்தா இப்படி தான் இருக்குன்னு. கும்பராசிக்கு குருவின் பார்வை பலன் எப்படி இருக்கும்? குருவுக்கு 5, 7, 9. அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, மருமகன் முதலில் கும்பராசினருக்கு மருமகன் வருவதால் அது பெருமையாக அமையும். உங்கள் மூத்த சகோதரர் பெரிய நன்மை பெறுவார். உங்கள் தொழிலில் மிக்க லாபம் கிடைக்கும். 11க்கு 2ஆம் இடம் உங்களுக்கு 12. அப்போ 12ஆம் இடத்தை பார்த்தா யார் லாபம் அடைவா? 11 மூத்த சகோதரன், அவனுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ லாபம் அடைவதில்லை. அப்போ உங்கள் தொழிலில் மிக நல்ல லாபம் கிடைப்பதால் பணவரவு அதிகரிக்கும். வாக்கினால் தொழில் செய்வோர் நன்மை பெறுவர். பேசுவதன் மூலம் ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், அதனால் இனிமையாக பேசினாலே பணம் வரும். அதுபோல் உங்கள் பணியாளர்கள் நைஸாக பேசி 1 ரூபாய் சம்பளத்துக்கு 9 ரூபாய் வேலை வாங்கிடுவீங்க. வீடுகளில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கும் இந்த மாதிரி வீதம் குறைந்த செலவில் நிறைந்த வேலை உண்டு. உங்களில் சிலர் வீட்டில் சமையல் வேலை செய்து அதனை வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒப்பந்தம் போட்டுக்கொள்வீர்கள். அதனால் உழைப்பும் அலைச்சலும் கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் லாபமும் கணிசமாக கிடைக்கும். அவரை போல் தொழில்களை விஸ்தரப்படுத்தி முதலீடு செய்யவும் உண்டு. அதனால் அதிக பண வரவை கொண்டு முதல் வாங்கிய கடனை அடைச்சிருவீங்க. அப்புறம் புது கடனை வாங்குவீங்க. அப்போ உங்கள் வாரிசுகளுக்கும் உங்கள் தொழிலுக்குள்ளே அவங்களும் பங்கெடுத்து கணக்கு வழக்கு பார்க்க ஆடிட்டர் வைக்கிற அளவிற்கு உங்களுக்கு வருமானம் கூடிடும். தொழில் பெருக்கம் உண்டாகும்.
இதற்கு காரணம் வரி முதலிய தாக்கீதுகள் தொழில் செய்ய இடத்திற்கு வருவதாக இருக்கும். இது உங்கள் கௌரவத்தை அதிகரிக்கும். உங்கள் மாமியார் நலனில் அக்கறை தேவை. தொழில் ஆரம்பிக்கும் யோசனை உள்ள கும்பராசிக்காரர்கள் இந்த காலத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கலாம். குருவோட 7ஆம் பார்வை, குருவோட நேரடி பார்வை கும்பராசியின் 6ஆம் இடத்தில் அமர்ந்து, கும்பராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து 7ஆம் பார்வையாக 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ அயன சயன போகஸ்தானம். அலைச்சல்கள் பெருகுமா அப்படின்னா பெருகும். சரி, முதல்ல கல்யாண விஷயமா அலைச்சல் இருக்கும். யாருக்கோ. அப்போ உங்கள் பிள்ளைக்காக இருக்கலாம், உங்கள் பையனுக்காக இருக்கலாம், உங்கள் குடும்ப உறவுகளுக்காக இருக்கலாம். ஒரு குடும்பஸ்தான அதிபதி உங்கள் அண்ணன் குடும்பத்தில் ஒரு கல்யாணத்துக்காக உங்கள் தலையில் அந்த தலைப்பை கட்டலாம். அப்போ அலைச்சல் இருக்கும். கடன் வாங்கவும் கடன் கொடுக்கவுமாகவும் அலைச்சல் இருக்கும். வேலைக்கு சரியான வேலைக்காரன் கிடைக்காம அவனை தேடி அலைஞ்சு கண்டுபிடிக்கக்கூடிய வகையிலையும் அந்த அலைச்சல்கள் வந்துடும். ஒரு சிலருக்கு மெடிக்கல் சார்ந்த அலைச்சலும் விரயமும் இருக்கும். ஒரு டாக்டரை பார்த்து கொண்டிருக்கும் போது இன்னொரு டாக்டர் சரிப்பட்டு வரலை, வேறு டாக்டர்கிட்ட போகலாம் என்று கிளம்பிடுவீங்க. அதனால் ஒரு நோய் குணமாகுவதற்குள் அடுத்த வியாதி வந்துடும். சிலர் நான் கோயிலில் உழவார பணி பண்ணுறேன், மருத்துவமனையில் சேவை செய்கிறேன் என்று கிளம்பிடுவாங்க. சில வீடுகளில் வயதான பெண்கள் வழி தவறி காணாமல் போயிடுவாங்க. அவங்கள தேடி அலைய வேண்டியிருக்கும். பசுமாடு அதுவாட்டுக்கு எங்கேயாவது போயிடும், அதை தேடி அலைய வேண்டியது வரும். பால் முகவர்கள், பால் டப்பாக்கள், குடிதண்ணீர் கேன்கள், மீன்கள், அரிசி முட்டை, தயிர் டின்கள், இனிப்பு குடிநீர் பானங்கள், சாராய பாட்டில், பூ, முட்டை, கழிவறை மற்றும் கிணறு, இந்த மாதிரியான விஷயங்கள், பொருட்கள் களவு போகுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் வயதாக பெண்ணாக இருந்தால் வழி தவறி எங்கேயும் போயிடக்கூடும், கவனமாக இருக்கும். உங்கள் தொழில் சார்ந்த டாக்குமெண்ட்டுகளில் ஒரு பிரதி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் இளைய சகோதரன் கோபித்து கொண்டு எங்கேயாவது ஓடிடுவான். அப்போ இவனை தேடி நாம் அலைய வேண்டியிருக்கு. வீட்டில் போன நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், அந்த வெளியில் போன குரங்கு தானே வந்துடும், அதுக்கு நினைப்போம். அவன் வரவே மாட்டான். அப்போ குரு என்பவர் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது அலைச்சல்கள் விரயத்தை சற்று அதிகப்படுத்தி தான். ஒரு தடவை அது துன்பம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ 6ஆம் இடத்தில் அமர்ந்த குரு 9ஆம் பார்வையாக தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் குடும்பஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தனது 9ஆம் பார்வையில் 2ஆம் இடத்தை நோக்குறார். அதனால் தனம் வாக்கு குடும்பம் பணம் பெருகும். காசு பணம் புழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு இது அமோகமான காலமாக இருக்கும். சில அரசியல்வாதிகள் கட்சி விட்டு கட்சி தாவுவார்கள். சிலருக்கு இது அமோகமான வாழ்ப்பு. வசிப்பிட மாற்றங்கள் உண்டாகும். பணம் பதவி கிடைக்கும். வழக்குகள் நல்ல பலனை தரும். பதவி உயர்வு ஏற்படும். கணிசமான சம்பள உயர்வு இருக்கும். சில செலவுகளே உங்களுக்கு பணம் தரும். சில பங்குகள் இப்போது நல்ல லாபம் தரும். திருமணம் நடப்பதால் குடும்ப பெருக்கம் ஏற்படும். வீட்டில் குழந்தைகள் வரவால் குடும்பத்தில் அதிக எண்ணிக்கை கூடும். இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும். நல்ல காசு வரும். நல்ல பதவி உண்டாகும். செழிப்பு உண்டாகும். உங்கள் வாக்கில் இனிமை கூடும். இனிமை பிறரை வசீகரிக்கும். நல்லா பேசுகிறத பார்த்து உங்கள்கிட்ட பேச வருவாங்க. உங்களை சுற்றி உங்களை ஒரு நல்ல கூட்டம் இருக்கும். அழகு நிலையம், புடவை விற்பனை, ஓட்டல் தொழில், விளம்பரத்துறை, நிருபர், ஜோதிடர், ரெப்ரஸன்டேட்டிவ் வேலைகளுக்கெல்லாம் இந்த இனிமையான பேச்சால் நீங்கள் பெரிய லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் பொறுத்தளவில் உங்கள் குடும்பத்தில் இது ஒரு அமோகமான காலம். குரு சந்தோஷத்தை கொண்டு வருவார். குழந்தைகளுக்கு கல்யாணத்தை ஏற்படுத்துவார். குழந்தைகளுக்கு வெளிநாடு யோகம். குழந்தைகளுக்கு பிடித்த விளையாட்டு ஆர்வம். பிடித்த இடத்துல படிப்பு, பிடித்த இடத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். குடும்பத்தில் ஒரு மங்களகரமான காரியம் நடக்கும். குருவின் ஒரு அருள் கடாட்சம், ஒரு அருள் பாராற்றல், அது எவ்வளவு சக்தி இருக்கிறார். கோச்சாரத்தில் குரு பகவான் வர்றார். குரு பயிற்சி. குரு வருகிறார். நான் உன்னை புனிதப்படுத்த போகிறேன், நான் உனக்கு நிறைய சான்ஸ் கொடுக்குறேன், இதை வச்சு நீ பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லி குரு தனது உச்ச வீட்டுக்கு வராரு. குரு புனர்பூசத்தில் சொந்த நட்சத்திரத்திலே வாரார். அது காலபுருஷத்துக்கு 4ஆம் இடமான கடகராசி. உச்சம், சொந்த நட்சத்திரம், நிலம், வீடு, வாகனம், அமைப்பு எல்லாத்தையும் கொடுக்குறார். நான் சொன்னதை எல்லாம் நடக்கும். அதனால் அரசியலில் மாற்றம், நாடு நகரமும் சிறப்பு. நீங்கள்லாம் சித்தர்கள் ஜீவ சமாதி போயிட்டு வரணும். நோய் உள்ளவர்களுக்கு ஒரு உணவு கொடுக்கலாம். அதே போல்
நீங்கள் சமுதாயத்தில் மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம் பெற வாய்ப்பு உண்டு. அதனால் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு என்றால் உங்களுக்கு நல்ல மனநிலையை கொடுப்பார். குருவினுடைய திருக்கோவில்களாக இருக்கிற தென்குடி, திட்டை, ஆலங்குடி, அதே போல் மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான், குருவித்துறை, உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கிற சித்தர்கள் ஜீவசமாதி, ஆதீனங்கள், மடாலயங்கள், சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரக குரு, குரு தட்சிணாமூர்த்தி, இதையெல்லாம் வியாழக்கிழமை சுண்டல் கடலை மாலை, முல்லை மலர்களால் அர்ச்சனை, பொறுமையும் பெருமையும் தானமும் தவமும் செய்து நிதானமாக இருந்தால் நன்மை. வீட்டை மங்களகரமாக வைத்து கொண்டால் குரு உங்களுக்கு பூரண செல்வத்தை அருள்வார், நல்லதே செய்வார். நன்றி, வணக்கம். ரகசியமே இல்லாத உறவுகள் என்னுடைய கும்பராசிகள் தான். அது எப்படிங்க சார், இந்த ரகசியத்தை காப்பாற்றுறது எப்படின்னு எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன்னா? ஆமாம், ஏன்னா ரகசியம் இல்லாத உறவுகள் நீங்கள். அதனால தான் என் பிள்ளைகளாக இருக்கீங்க, என்னுடைய உறவுகளாக இருக்கீங்க. அப்படிப்பட்ட ரகசியத்தை எந்த விதத்துலேயும் விடாமல் பார்த்துக்கணும். ஆனால் வாயை விட்டுடுவோமே. நமக்கு ஓட்டவாயினே பல பேர் வச்சுருப்பாங்க. கும்பராசிக்காரர்கள்னாலே ஓட்டவாய். என் பிள்ளைகளா, உங்களோடு நான் ஒரு நெருக்கமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்றைக்குமே நமக்கு உதவி பண்ணுறது பிடிக்கும். கும்பம்னா உதவி பண்ணுறது பிடிக்கும். உதவி பண்ணும்போது அவன் யார், சிகப்பா கருப்பா, நல்லவனா கெட்டவனா, யார் லோவா மிடிலா ஹையா, அதெல்லாம் தெரியாது சார். அவன் கேட்டான் சார், நாம் செய்கிறோம். இதனாலேயே நமக்கு ஒரு நல்ல பேர் இந்த கும்பத்துக்கு என்றைக்கு ஏற்படும். ஆனால் அதே கும்பராசி ஒரு நேரம் ஒரு வேலையாக இருப்பீங்க, ஒரு உங்களுடைய பர்சனல் ஒர்க்காக இருப்பீங்க, உங்களுக்கான ஒரு தேவைகளில் இருப்பீங்க. அப்போ உதவி கேட்பான். இதுக்கு முன்னாடி 10 தடவை உதவி பண்ணியிருப்பீங்க. இப்போ உதவி கேட்கும் போது நீங்கள் செய்ய முடியாத சுச்சுவேஷன், உங்கள் ஃபோனை எடுக்க முடியாத சுச்சுவேஷன், அவங்க மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏற்படும். அன்றைக்கே உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய மொபைலில் உங்கள் ஃபோன் நம்பரை அவங்க டெலீட் பண்ணிவிடுவாங்க. இல்லைன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட மெசேஜை அவங்க இனிமேல் பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கு எதிரி ஆகிடுவாங்க. என்ன சார் இது, 10 தடவை நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன், ஒரே ஒரு தடவை தான் நான் ஃபோன் எடுக்கலை, அதுக்காக எனக்கு இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், திஸ் இஸ் ட்ரூ. ஏன் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் ஒருத்தவங்களுக்கு அடிமையாக கும்பராசிக்காரர்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே அந்த கும்பராசிக்காரவங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு தடவை உங்களுக்காக பர்சனல் ஆக்டிவிட்டியில் இறங்கிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு பிடிக்காது. இப்போ இந்த வார்த்தை புரியுதா நான் சொல்கிறது? அப்போ இந்த கும்பராசிக்காரவங்க எப்பயுமே என்ன பண்ணணும், நமக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுற்றி உள்ளவங்க தான் நம்ம நிம்மதியை தீர்மானம் பண்ணுறாங்க. அதனால் யாருக்கிட்ட எப்படி இருக்கணுங்கிறத முதல்ல பிளான் பண்ணிக்கணும். இதை தான் இந்த குரு சொல்லித்தர போகிறார். இந்த குரு இப்போ மே மாதம் 26ஆம் தேதி 11 மணிக்கு சரியாக என்ன பண்ணுறாரு, 5வது வீட்டிலேருந்து 6வது வீட்டுக்கு வரார். மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வரும்போது 6th பிளேஸ். இந்த 6th பிளேஸுக்கு வரும்பொழுது இந்த குரு என்ன பண்ணுறாரு, முதல்ல உடல் சௌகரியங்களில் உங்களை கவனப்படுத்துவார், உங்களை பார்த்துக்க வைப்பார். நீ உன் ஹெல்த்தை பார்த்துக்க தங்கம், நிறைய தண்ணி குடி தங்கம், உங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வராமல் பார்த்துங்க தங்கம். சாப்பாட்டில் முக்கியமாக இந்த குரு பயிற்சியில் கும்பராசிக்காரங்க ஹோட்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க, நிறைய அவாய்ட் பண்ணுங்கள். இது நான் உங்களுக்கு அன்பு கட்டளையாக கொடுக்குறேன். கம்மியாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுங்க, தேவைப்படுது, நான் வேறு வழியே இல்லைங்கன்னா. அதுலேயும் முக்கியமாக ஆயில் ஃபுட் எடுத்துக்காதீங்க. ரொம்ப கவனமான ஃபுட்டு, ரொம்ப அதாவது அது என்ன சொல்லுவாங்க, டைஜஷன் பண்ண முடியாமல், அதுவும் இரவு ஃபுட்டில் சாயந்தரம் 4 மணிக்கு பிறகு என்னெல்லாம் சாப்பிட்றீங்களோ அதிலெல்லாம் ரொம்ப தெளிவாக இதெல்லாம் வேண்டான்னு தவிர்த்துருங்க கும்பராசி பிள்ளைகளா. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இந்த வரைக்கும் நான் இது மாதிரி பதிவு போட்டதில்லை. நீங்களே இப்போ என் மேலே கொஞ்சம் வெறுப்பு வரலாம், என்னய்யா நீ நல்லா சொல்லிக்கிட்டு இருப்ப, நீ எப்படி இப்படி சொல்கிற அப்படின்னு என்னை திட்டலாம். நான் திட்ட வாங்கிறதுக்காக பேசலை, நல்லது சொல்லித்தரேன். என் பிள்ளைங்களுக்கு இப்போ 6வது இடத்துல சுகவீன ஸ்தானத்தில் குரு வரும்பொழுது என் பிள்ளைகளுக்கு சாயந்தரத்தில் டைஜஷன் ப்ராப்ளம் வரும், செரிமானம் ஆகாது. ஒன்று நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதையாவது சாப்பிட்றதா இருந்தால் என் பிள்ளைங்க நிறையா வெந்நீர் குடிங்க. என்ன குடிக்கணும்? வெந்நீர் குடிக்கணும். பரோட்டா சார் சாப்பிட்றேன் சார்,
ஹோட்டலுக்கு போனால் புரோட்டா ஆர்டர் பண்ணுறேன், கவலைப்படாத தங்கம், அப்படியே வெயிட்டர்கிட்ட சொல்லி ஒரு டம்ளர் வெந்நீரும் வாங்கி வச்சுக்கோ. ஒரு புரோட்டா வச்சு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி குடிச்சிக்கோ. ஒரு புரோட்டாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி வெந்நீர் குடிக்கணும். அப்போ தான் நீ சாப்பிட்ட புரோட்டா உன் வயிற்றுக்கு இப்போ வேலை செய்யும். இல்லைன்னா அது தடுமாறும் கண்ணு. அப்புறம் காலையில் உனக்கு தான் கண்ணு பிரச்சனை. அப்புறம் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் இது போட்டு வாட்டி எடுக்கும் கண்ணு. இதை தான் கும்பராசிக்கு இப்போ சொல்கிறேன். இப்போ இதனால் என்ன ஆகுது? மனச்சிக்கல், மலச்சிக்கல் ரெண்டுமே கஷ்டம். ஏற்கனவே மனச்சிக்கலில் பல பிரச்சனைகளை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டால் இது ஒரு சமாளிக்கும். எவங்ககிட்டையும் போய் எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாது. நம்ம ஒரு நாள் லீவ் போட்டால் பல பேருக்கு பிடிக்காது. ஊரில் உள்ளவெல்லாம் லீவ் போடுவான். நீங்கள் எங்கேயாவது வேலை பார்க்குறீங்கன்னு வச்சிங்களேன், கும்பராசிக்காரங்க ஒரே ஒரு நாள் லீவ் போடுங்க, அரை நாள் லீவ் போடுங்க, அரை மணி நேரம் பர்மிஷன் கேளுங்க, கொடுத்துட்றாங்களான்னு பார்ப்போம். கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு 78 காரணம் கேட்பாங்க. எத்தனை மணிக்கு அப்புறமா வருவேன்? இந்த வேலையை முடிச்சிடுவியா? முடியுமா உன்னால்? ஏண்டா இவ்வளோ நாள் நான் திறமையாக வேலை பார்த்துருக்குறேன், இப்போ போய் என்னை முடியுமான்னு கேள்வி கேட்டானே. இதுவே நினச்சிட்டு நம்ம ட்ராவலில் வந்துட்டுருப்போம். செவன் இந்த லீவே கேட்டிருக்க வேணாம் போல இருக்குது. வேலையை விட்டுடலான்னு தோணும், ஆனால் விட்டுடக்கூடாது. விட்டுட்டா வேறு வேலை எங்கே கிடைக்கிறது? அதுக்கு கஷ்டப்படணும். ஏன்னா எல்லாம் ஒரு வைக்கிற மாதிரி வைப்பான். அது நம்ம வேலைக்கு மட்டும் 10 பேர் ரெடியாக இருப்பான். பக்கத்து சீட்டில் ஒரு வேலை போயிடுச்சுன்னா அந்த சீட்டுக்கு வேலைக்கு வரத்துக்கு ஆள் வரமாட்டான். நமக்கு முன்னாடியே அந்த சீட்டுக்கு வெயிட்டிங்கில் இருக்கும். நம்ம என்றைக்காவது வேலையை விடலான்னு யோசிச்சோம்னா 10 பேர் ரெடியாக இருப்பான். மாப்பிள்ளை நீ எப்போ போகிற? நான் அந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போடலான்னு இருக்கேன் மாப்பிள்ளை அப்படின்னுமா. அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லுவாங்க, அண்ணன் எப்போ காலியாகும், தின்ன எப்போ காலியாகும்னா, அண்ணன் எப்போ காலி, தின்ன எப்போ காலியாகுன்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்போ கும்பராசிக்காரவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் விஷயத்தில் ஃபஸ்ட்டு கவனம், அவ்வளோதான். நான் வேறு எதுவும் சொல்லலை. லாங் ட்ராவல் போகிறீங்களா பார்த்து போங்க. சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். மோர் நிறைய குடிங்க, வெந்தயம் நிறையா சாப்பிடுங்க. இதுதான் குரு பயிற்சியில் உங்களுக்கு சப்போர்ட்டு. அடுத்தது இந்த 6ஆம் வீடுங்கிறது சரியாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20 வரை 6வது வீட்டில் இருந்துட்டு இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, 7வது வீட்டுக்கு போகிறாரு. பிப்ரவரி 13 வரைக்கும் 2027 அக்டோபர் மாதம் 20லிருந்து பிப்ரவரி 13ஆம் தேதி வரைக்கும் 7வது வீட்டில் போகிறாரு. அந்த அதிசார பயிற்சின்னு. ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் இப்போ கரெக்டாக நடந்துக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த 7வது வீட்டுக்கு வந்தோடனே உங்களுக்கு எல்லோரும் நண்பர்கள் ஆகுவாங்க. நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு வருமானம் உயரும். உங்களால் எதுவும் கஷ்டம் வராது. நல்ல கவனிச்சிங்க. உங்களால் எதுவும் ஒரு டிலே ஆகாது. முதல்ல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். நம்பலாம். நீங்கள் மேரேஜ் சம்மந்தமான விஷயம் கை கொடுக்கும். கன்ஃபார்மாக மேரேஜுக்கு எனக்கு பத்திரிக்கை வைப்பீங்க, கன்ஃபார்மாக நடக்கும். அதே மாதிரி குழந்தை சம்பந்தமான யோகங்கள், குடும்பத்தில் அந்தஸ்து உயர்வுகள் ஏற்படும், தகுதி உயர்ப்படும். யாரெல்லாம் நம்மளை ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் சொன்னாலும் அவனா நம்மளை பாராட்டுவான். பரவாயில்லையே, ஜெயிச்சு விட்டிய மாப்பிள்ளை அப்படின்வான். ஜெயிச்சு விட்டிய பாப்பா, தங்கச்சி அருமைப்பா. நான் என்னமோ நினச்சேன் இந்த பொண்ணு ஒன்றும் தேராதுன்னு. பரவாயில்லையே, பாஸ் ஆகிட்டியா? ஓ உனக்கு விஷயம், ஓ நல்ல செய்தியா அப்படின்வான். பொறாமையாக தான் கேட்பான். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இதுதான் கும்பராசி, இதுதான் உலகம். இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சார் நான் எல்லாம் பண்ணேன் சார், அவன் எனக்கு எதுவும் பண்ணல சார், நான் எல்லாம் செஞ்சேன் சார், அவங்க என்ன நன்றி மறந்துட்டாங்க சார். அப்படி தான் ஏன் இருப்பான், நன்றி மறப்பான். அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. நன்றி மறக்க தான் அவன், நன்றி உள்ளவன் நீ. முடிஞ்சு போச்சு. இது என்ன பெரிய பெரிய அளவில் டெஃபினேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு டெஃபினேஷனும் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும். மனுஷன் வாழ்க்கை இவ்வளவு தான். அவனை நம்பினதை விட நம்ம சும்மா இருந்திருக்கலாம், நம்மளை நம்பியிருக்கலாம். அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டாவது இனிமேலாவது நம்மளை நம்ப ஆரம்பிச்சுப்போம். அவ்வளவுதான். கும்பராசி பலம் உங்கள் பலம், உங்கள் மனம் உங்கள் பலம், உங்களுடைய எண்ணம் உங்களுடைய பலம், உங்களோட உயர்வு உங்களோட பலம், உங்களோட உழைப்பு உங்களோட பலம். மற்றவெல்லாம் உங்கள் உழைப்புலேருந்து ஆட்டையை போட தான் காத்துட்ருப்பாங்க. நீங்கள் ஒரு நாள் வேலைக்கு போல் ஒரு தொழில் நிப்பாட்டிட்டீங்கன்னா பல பேருக்கு ஆபத்து. இது நல்லா தெரிஞ்சுங்க. அதனால தான் கும்பத்தை ஆண்டவன் வாழ வைப்பான். எப்படி தெரியுமா வாழ வைப்பான்? மற்றவர்களுக்காக வாழ வைப்பான். இப்பையும் குரு அந்த வேலையை தான் செய்கிறாரு. குரு பகவான் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வராரு. உடம்பு மட்டும் பத்திரமா பார்த்துக்குங்க. உடல்நலங்களில் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி வேறு எதுலேயும் திங்கிங்கை கொண்டு போக வேண்டாம். பெரிய அளவில் உலகத்தை மாற்றணுங்கிற எண்ணம்லாம் வர வேண்டாம். நமக்கு பிடிச்சதை நம்ம நடத்திக்கிட்டு இருப்போம்யா அப்படிங்கிற திங்கிங்கில் இருங்க. என் கும்பராசி உறவுகளே, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். குரு உங்களை கஷ்டத்தை கொடுக்கல, குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். அதுவும்
அக்டோபர் 20ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 13க்குள்ளே ஒரு லாட்ரி யோகத்தை கொடுக்குறார். எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத வெற்றிகளை கண்டிப்பாக கொடுப்பார். கண்டிப்பாக பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு இதை என்கிட்ட சொல்லுவீங்க, அப்பா நடந்திருக்குப்பா எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. என் பிள்ளைகளா இது நடக்கும், பிள்ளைகளா நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். என்ன இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்த்தீங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எளிமையாக இந்த குரு பயிற்சியை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வராது. நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டை தான் பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும், நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் பேசக்கூடிய எல்லா செயல்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும், நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஒரு பயனை கொடுக்கும். ஆக நம்ம லைஃப்பில் எதை சந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். நல்ல வழியில் போயிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், கெட்ட வழியில் போயிருந்தால் கெட்ட பலனை கொடுக்கும். இதை உணர்த்துகிற நேரம்தான் இந்த குரு பயிற்சி. அதனால் யாருடைய அறிவுரையும் யாருடைய வழிகாட்டுதலையும் அப்படி அலட்சியமாக தள்ளாமல் அந்த வழிகாட்டுதலை, அந்த அறிவுரைகளை முடிஞ்ச வரைக்கும் மனசில் உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கிங்க, ஸ்டோரேஜ் பண்ணிவிடுங்க. எத்தனையோ விஷயத்தை ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எவ்வளோதோ விஷயத்தை வேண்டான்னாலும் அதை திரும்பி ஏதாவது ஒரு சீக்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். அது மாதிரி இதையும் ஒன்று போட்டு வைங்க. அப்போ பெரிய மனுஷங்க சொல்கிறது, குருமார்கள் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறத அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியால் வாழ்க்கையில் எல்லாருடைய வளமும் அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக ஒரு மேஜிக் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரதி வியாழக்கிழமை தேர்ஸ்டே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு சன்னதிக்கு போய் குருவை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரும் குரு சன்னதிக்கு போய் குருவை ஒரு பிரார்த்தனை. குருக்கிட்ட எப்படி பண்ணணும்? குருவே நமஸ்காரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நீதான்ப்பா, எல்லாருக்கும் குருவாக இருக்கிற எனக்கும் குருவாக இருந்து உன்னுடைய பார்வை எனக்கு படும்படி என் வாழ்க்கையை உயர்த்து, மங்களகரமான விஷயங்களை நடத்தி கொடு, இதுக்கு பிறகும் நான் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதேன்னு குருக்கிட்ட கம்பல்சரி ஒரு பிரார்த்தனையை வைங்க என் உறவுகளே. அதுவும் மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கம்பல்சரி இந்த வீடியோவை உங்களுக்கு இப்போலேருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேருந்து போய் 11 மணிக்கு அலாரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு சொல், செய்கிற செயல் அன்ற 11 மணிக்கு குருவை உங்கள் வீடியோவில் அப்படி துருக்கி உங்கள் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எங்கேருந்தோ ஒரு நேரலை, ஒரு லைவ் கிடைக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையோட ஒரு முன்னோட்டம், ஒரு முன் ஆரம்பமாக இருக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை இந்த சிவஸ்ரீ ப்ளே தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குரு வணக்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். கும்பராசி அன்பர்களே, அருமையான ஒரு காலகட்டமோ ஒரு அருமையான சந்தர்ப்பமோ அமையாதா இந்த காத்திருந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எவ்வாறு இருக்கும்? குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் 6ல் ரோக குருவாகத்தான் பலன் தருகின்றார். 6ல் அவர் ரோக குருவாக பலன் தருகின்றார். கவலையே பட வேண்டாம். சற்று கவனமாக இருந்து விட்டால், சற்று நிதானமாக இருந்து விட்டால், சற்று பொறுமையாக இருந்து விட்டால் உடல் ரீதியாக மன ரீதியான பாதிப்பிலிருந்து நாம் தப்பித்து விடலாம். நாம் என்று சொல்வதை கும்பராசிக்காரர்கள். அதாவது அவர் ரோக குரு. ரோகம் என்றால் உடம்பு தானே. அது உடம்பு மட்டுமல்ல, உடம்பு மட்டும் பாதிப்பதல்ல, மன ரீதியான சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் தரப்போகின்றார். ஆனாலும் கூட கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் பாதசனியாக இருக்கின்றார். அந்த இடம் லாபஸ்தானம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாதசனியாக இருக்கின்றார். சனியும் குருவையும் சேர்த்தே முழுமையான பலனை சொன்னால்தான் அது முழுமையான பலனை சொன்னதாக அர்த்தம். அந்த வகையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாதசனியாக இருந்தாலும் கூட, அதே நேரத்தில் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் 6ல் ரோக குருவாக இருப்பதனால கவலைப்பட வேண்டாம். ஒன்றே ஒன்றுதான், மனமும் உடலும் சரியான பாதையில் பத்திரமா வச்சுக்கிட்டா போதும்.
ஒரு திருமண வாழ்வு பொறுத்த வரைக்கும் திருமணம் நல்ல முறையில் அமையும். ஆனால் கவனமாக இருக்கணும். அது காதல் திருமணமோ பெற்றோர்கள் பார்த்து வைத்த திருமணமோ. நல்ல தொழில் அமையும் இந்த காலகட்டத்தில். அந்த தொழில் அமையும் போது ஒரு முறைக்கு முறை யோசிக்க வேண்டும். முடியுமா முடியாதா, நடத்த முடியுமா முடியாதா என்று ஆற்றில் ஒரு காலம் சேற்றில் ஒரு காலம் வைக்காமல் தெளிவான முடிவோடு எடுக்க வேண்டும். நல்ல தசாபுக்தி இறை அருளும் பித்திருக்களுடைய ஆசையை மட்டும் அமைந்தால் மட்டுமே, இறை அருளும் நல்ல தசாபுத்தியும் பித்திருக்களுடைய ஆசையும் அமைந்தால் மட்டுமே இந்த காலத்தை இங்கே கடந்து விட வேண்டாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாதசனியாக இருந்ததெல்லாம் பதட்டப்பட வேண்டாம். அதே நேரம் மன்னன் மண்ணில் விழுந்தான் அல்லவா ராவணன், அவனை சனி பகவான் பற்றியது பாதசனியாகத்தான். தவறான மனிதனுடைய தொடர்பு, தவறான பாதையை நோக்கி நகர்தல் ஆகியவை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தரும். கவலையே பட வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் அதிலிருந்து மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தையும் இறை சக்தி வழங்கும். குறிப்பாக சொல்ல போன கும்பராசிக்கு 6ல் ரோகசூரியாக இருப்பதனால சுவரை வைத்தே சித்திரம் வரைய வேண்டும் என்பார்கள். உடல் ரீதியாக நீங்கள் கவனமாக இருந்து விடுங்கள். இந்த காலகட்டத்தில் மருத்துவம் சார்ந்த செலவுகளை நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தில் உள்ள சிலரும் சந்திக்க வேண்டி வரும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மன கசப்புகள் வரத்தான் செய்யும். தொழிலில் சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதே நேரம் இது என்னை பொறுத்தவரை இந்த காலத்தில் ராகுவினாலும் முழுமையான நற்பலனை பெறக்கூடிய அற்புதமான ஒரு தவித்த வாய்க்கு தண்ணீரும் பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதமும் கிடைக்கின்ற சூழ்நிலை அமையும். இந்த காலகட்டத்தில் பாதசனி காலத்தில் தன்னை மட்டுமல்ல தன் மனதையும் கட்டுப்படுத்தியவர்கள் வெற்றி நோக்கி நகர்ந்த கதையெல்லாம் நான் நிறைய சொல்ல முடியும். என்னால் கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கை மட்டுமே இந்த காலம். குரு பகவான் தேவகுருவினால் எந்த விதமான பலனை பெற முடியாவிட்டாலும் அசுர குருவினால் அற்புதமான யோக பலனை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம், அந்த கணவன் மனைவி உறவு, அந்த உறவுல வெற்றியை நோக்கி நகர்கின்ற, இழந்ததை திரும்ப பெறக்கூடிய, பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான யோக பலனை தரக்கூடிய காலகட்டம். இங்கே செய்ய வேண்டியது ஒன்று தான். திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானுக்கு அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அபிஷேகம் செய்து பாருங்கள். அங்கு பிரகஸ்பதிக்கு ஒரு ஆலயம் உண்டு. குரு பகவானுக்கு பச்சை வஸ்திரத்தையோ கொண்டக்கடலை மாலையோ அணிவித்து பாருங்கள். கையில் மஞ்சள் நிறத்தில் ஒரு பேனா மூடி வச்சுக்கிங்க. மஞ்சள் நிற ரத்தினங்களை அணிந்து கொள்ளுங்கள். மஞ்சள், அதாவது உருட்டு மஞ்சள் சொல்லுவாங்க, அந்த மஞ்சள்களை அம்மன் ஆலயத்திற்கு காணிக்கையாக தருங்கள். அவ்வாறு செய்வீர்களானால் இந்த காலகட்டம் இந்த குருவினால் முழுமையான பலனை பெற முடியாவிட்டாலும் கூட சில நல்ல நல்ல யோக பலன்களை எல்லாம் பெறக்கூடிய சந்தர்ப்பத்திற்கு கும்பராசிக்கு உண்டு. நான் சொன்னேன் அல்லவா, தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுருவினுடைய அற்புதமான ஆற்றல்னால சிலருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் கிட்டும். அதே நேரத்தில் திருமணத்தை பொறுத்தவரை கவனமாக இருந்து விட்டாலே போதும். யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். நல்ல சந்தர்ப்பங்கள் அமைந்தாலும் கூட அந்த சந்தர்ப்பத்தை வசப்படுத்துகின்ற சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும். 2026 இந்த குரு பயிற்சியில் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 6ல் ரோக குருவாக இருந்தாலும் கூட அசுர குருவுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி கால சக்கரத்தின் 11வது ராசி தான் இந்த கும்பராசி. எப்படி காலச்சக்கரத்தின் 11வது ராசி ரொம்ப லாபகரமான ராசினா கும்பம் மட்டும் தான் சொல்ல முடியும். பயங்கரமா ஆசை இருக்கும் லைஃப்ல. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பேசணும் பயங்கரமா யோசிச்சு இறங்கக்கூடிய ஒரே ராசினா கும்பம் மட்டும்தான். ரொம்ப தன்னம்பிக்கையான குணம் இருக்குங்க. இந்த ராசியில பிறந்தா பயங்கரமா அறிவாய் சிந்திப்பாங்க. எல்லா விஷயத்திலும் சரி எடுத்து பார்த்துக்குங்க. திறமை, அறிவு, ஞானம் எதையுமே சொல்லிக் கொடுக்கும். நான் பார்த்தோம்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும். கும்பத்தை பொறுத்தவரை ஒரு விஷயம் முடிவு பண்ணா அதுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க கும்பராசிக்கிறாங்க. எப்போதுமே இந்த கும்பங்கிறது பொருளாதாரம், வருமானம், குடும்பம் இதை பற்றி சிந்திப்பாங்க. ஒரு லாபகரமான எண்ணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி, நான் ஃபர்ஸ்டே சொன்ன வீடியோவில் 7 சனியில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அவங்களாம் அந்த காலகட்டம் விமோச்சனமாக மாறும். உங்களுடைய 7 சனியுடைய பாதிப்புகள் குறையும். அதுக்கான விஷயம் இதில் இருக்குது. நல்லா பாருங்க. உங்கள் ராசி பிரகாரம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு நம்முடைய கர்மாவை எடுத்து அதை போகக்கூடிய ஒரே கிரகம்னா குரு பகவான் மட்டும்தான். வேறு எந்த கிரகத்துக்குமே கிடையாது. ஏன்னா குருனாவே ஒரு 10 பேருக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இதுதான் குருங்கிற அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. நீதித்துறை நிறைய பேர் வர வழக்கறிஞர், ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய லீடர் எல்லாமே குரு தான். ஒன்று இது குருவுடைய ஆதிக்கம் பண்றவங்க ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க, ரொம்ப அவசரப்பட மாட்டாங்க, எதுலையுமே ஒரு நிதானிச்சு சிந்திப்பாங்க. ஏன்னா குருனாவே குழந்தை போல் குணங்கள்,
குழந்தைக்காரகன். அடுத்து பார்த்தோன்னா திருமணத்துக்கு வேணும், குருபலம் வேணும். இதற்கெல்லாம் முக்கியமான கிரகம் இந்த குருபகவான் வர்றதுனால சொல்கிறேன். அப்படிப்பட்ட குருபகவான் பாருங்க, உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி வரனா 2ஆம் வீட்டு அதிபதியாக வராது உங்கள் ராசி பிரகாரம். கும்பத்துக்கு 2ஆம் இடங்கிறது மீன ராசியை குறிக்கும். அதுக்கு அதிபதி குருவாக வர்றதுனால 2ல் என்ன இருக்குது? இடம், பூமி, சொத்து, உங்களுடைய பேச்சு திறமை, பணம், பொருள், சேமிப்புக்கான விஷயம் 2ஆம் இடம் மட்டும்தான். ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பெருசாக சேமிக்கணும், அது 2ஆம் இடம் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில். அடுத்து பாருங்க 11, அவருன்னு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக அவர் வருது. லாபம்னா என்ன? நம்ம ஏதோ பெருசாக ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பிளானை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும், அதான் லாபங்கிறது. ஒரு பெரிய ஒரு வெற்றி இலக்கை நோக்கி வர்றது 11ஆம் இடம் தான். மூத்த சகோதர உறவு, லாபம், பொருளாதாரம், பெருங்கொண்ட பணம், இன்கம், சேமிப்பு, மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, அதுக்கான விஷயம் எல்லாமே இந்த 11ஆம் இடத்தை குறிக்கும். ஒரு வழக்கில் ஜெயிக்கணும்னா 11ஆம் இடம் வேணும். இளையதாரம் 2வது தாரத்தை குறிக்கிறது 11ஆம் இடம் தான். இதுக்கெல்லாம் அதிபதி பாருங்க, உங்கள் 5ஆம் இடத்துல போய் முன்னாடி இருந்தார். நேராக ஒரு 11ஆம் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தார், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் உங்களை அமைப்பு பிரகாரம் நல்லா பாருங்கள், ஜாதக ரீதியில் குருவோ இல்லை சனி பவனோ சரியில்லை. ஒன்றும் இல்லை, 7 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சனி பவன் ஜாதகத்தில் சரியில்லைன்னா அந்த குருவுடைய பார்வை எந்த ஒரு பலனையும் உங்களுக்கு பிரயோஜனத்தை கொடுத்துருக்காது. நீங்கள் எடுத்து பார்த்துங்க, செக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ரொம்ப வருமானத்தை இறுக்கி பிடிச்சிருக்கும், சேமிப்பே இருந்திருக்காது. நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒரு 4 மாதம் நான் ஓப்பனாக சொல்கிறேன், 4 மாதம் ரொம்ப சர்க்கிளை பார்த்துருப்பீங்க. குரு வக்ரமான வழக்கு உங்கள் மேலே போட்டிருப்பாங்க. பணத்தை வழக்கு, பொருளாதார வழக்கு, பெருங்கொண்ட பணம், மூத்த சகோதர உறவு, நகையை கொண்டு அடகு வச்சுருப்பீங்க, பணத்தை கொண்டு ஒரு பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க, ஒரு இடத்த விற்றுருக்க மாட்டீங்க, உங்கள் மேலே ஒரு பிரச்சனை வந்திருக்கும். திருமணத்தில் கணவன் மனைவியில் ஒரு மன வருத்தம் இருக்கும், குழந்தை பாக்கியம் தாமதமாகும், பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், படிப்புகளில் ஒரு தடையை கொடுக்கும். ஏன்னா இந்த பாதசனி அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்கும். எதையுமே மூவ் பண்ணாமல் அப்படியே உங்களை குழப்பி வச்சு அப்படியே தடுமாற்றத்தில் வச்சுருக்கோம். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கும்பராசிக்காரங்க பிள்ளைகள். சரி, இப்போ ஏன் எல்லாம் மாறும், எதுக்கான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஒரே விஷயம் நான் சொன்னேன், 7 சனியில் பாதிக்கிறதுனால உங்களுக்கு பாதிக்காது. ஆனால் ஜாதகரில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், லக்ன அடிப்படையில் உங்களுக்கு சனிப்பவன் நல்லா இருந்தால் இப்போ எல்லாமே நீங்கள் பயங்கரமான ஒரு யோகத்தை பார்ப்பீங்க. காரணம் என்ன தெரியுமா? ஜூன் மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எப்படி பார்த்தாலும் சனிப்பவன் நட்சத்திரத்தில் போகிறார் குரு. பூசத்து நட்சத்திரத்தில் போகிறார். பூசனா யார்? சனிப்பவன் அதிகம். நீங்கள் என்ன ராசி? கும்பராசியா? உங்கள் அதிபதி யார்? சனிப்பவன் தானே. இங்கே நான் கெட்டதை சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே நல்லது நடக்கும். இந்த 7 சனி காலத்தில் நல்லா பாருங்கள், குருவுடைய உச்சமான நேரத்தில் பாருங்கள், 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் உச்சமாகுது. இப்போ நம்ம என்ன பரிகாரம் பண்ணாலும் உடனே சித்தி ஆகும், உடனே அந்த காரியம் நடக்கும். ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க, ஒரு விஷயம் நடக்கும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்போ கும்பராசிக்காரங்க எல்லாருடைய உங்கள் ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல போகிறாரு. உங்களுக்கு ரோக குருன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர். எல்லாரும் பயமுறுத்தி விட்டுருவாங்க, ஐயோ 6ல் குரு போகுது, ஐயோ பிரச்சனை வருது, போட்டி வருது, போராட்டம் வருது, குழப்பிடுவாங்க. ஜாதகத்தில் இங்கே சரி இல்லாட்டி தான் இங்கே நான் இந்த ரோக குரு வேலை செய்யும். ஜாதகம் நல்லா இருந்தால் இங்கே அது ரோக குரு யோக குருவாக மாறும். 6ஆம் இடத்துக்குள்ள தான் ரோக குருன்னு சொல்லுவாங்க. இது யோக குருவாக மாறுறது உங்களுடைய ஜாதகத்தில் தான் இருக்குது, யாருடைய கையிலையும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நிறைய பேருக்கு வேலை கிடைக்காதவங்களாம் குரு பகவான் வேலையை சூப்பரான வேலையை டாப்பில் கொண்டு உங்களை வைக்கணும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்குலாம் இன்னும் டாப்பில் போய் நிற்பாங்க. நீங்கள் எடுத்து பார்த்துக்கணும். ஏன் தெரியுமா? அவருடைய பார்வை எடுத்து பாருங்கள். 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக வெளிநாடு வெளியூரில் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாரு பாருங்கள். வெளிநாடு வெளியூரில் வேலை ஒத்துக்கில் ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு போகிறது கும்பராசி. இது எழுதியே கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லைங்க, பயணங்கள் மூலமாக யார் சம்பாதிக்கிறா? இப்போ மருத்துவர் ஓடி ஓடி சம்பாதிக்கிறது, ஒரு இடத்துல சம்பாதிக்கிறது, இவங்க எல்லாத்துக்குமே டாப்பில் இருக்கும் பாருங்கள். இப்போ ஆனால் 7 சனி தான் இங்கே வேலை செய்யும். அது யோக சனியானு உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கணும். ஏன்னா சனி நட்சத்திரத்துலேருந்து பார்க்கறதுனால இவ்வளோ நல்லா சொல்லிங்கன்னா சொல்லவே மாட்டேன். சனி பகவானுடைய நட்சத்திரத்துலேருந்து அது பார்க்குது, அங்கே நல்லது மட்டும் தான் செய்யும், கெட்டதை செய்யாது, அவ்வளோதான். வீடு, இடம், வெளிநாடு போடும், வீடு கட்டணும், இடம் வாங்கினா இப்போ வாங்குவீங்க, அதுக்கான நேரம் வேலை செய்யும். ஒன்றும் இல்லை, ஒரு வழக்கு உங்கள் மேலே போட்டிருக்காப்பா, பெரிய வழக்கு இருக்குப்பா, இந்த வழக்கு நான் ஜெயிப்பேன், நீங்கள் ஜெயிப்பீங்க. அது எது சம்மந்தமாக இருந்தாலும் சரி. ஒன்றும் இடம் பூமி உங்களுக்கு வருங்க, இல்லை வீடு கட்டுவீங்க, இல்லை வெளிநாடு போவீங்க, இதில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும் பாருங்கள் உங்கள் குடும்பத்தில். ஏன்னா அவருடைய வரை 10ஆம் இடத்தை பார்க்குற புதுசாக தொழில் பண்ணால் ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில் பண்ணுங்க, செம்மையாக இருக்கும். மெயினாக மருத்துவர், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடி ஃபீல்டு, பேங்க் விளாடுவாங்க, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை சூப்பராகும். நிறைய பேர் திருமணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. பிடிச்ச பெண்ணு பக்கத்திலே பொண்ணு இருக்கும், பக்கத்திலே மாப்பிள்ளை இருக்கும். திருமணத்தில் எந்த ஒரு தடங்களும் உங்களுக்கு வராது. நல்ல திருமண வாழ்க்கை சூப்பராக நிம்மதியாக வாழக்கூடிய அமைப்பாக வரும். திருமணம் பண்ண உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நான் காரணம் சொல்லிடுறேன், என்ன காரணம்?
நல்லா பாருங்கள், இங்கே ராகு கேது உட்காந்துருக்கு 7ஆம் இடத்துல. சனி பகவானுடைய சாரத்துலேருந்து இந்த குரு பகவான் நேராக பார்க்குறாரு. 2ஆம் இடத்த குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு பாருங்க. அடுத்த சனி பகவான் பாருங்க, ஒரு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு பாருங்க. லாபத்தை ஆசையை பூர்த்தி பண்ண போகிறாரு. அப்போ திருமண வாழ்க்கை தடங்கள் நீங்கும், வழக்கு இருக்காது, பிரச்சனை இருக்காது, எந்த கேஸும் உங்கள் வராது. இது நல்ல நேரமாக வருது. இப்போ எடுக்க லாட்ரி ஓடுது. ஜாதத்தை பாருங்கள், தசாபத்தியை பாருங்கள், லாட்ரி ஓட்டு எடுக்க கண்டிப்பாக அடிக்கும். அதுக்கடி அதே பணத்தை போட்டு வரைய பண்ணாதீங்க. ஜாதத்தை வந்து போனால் வெளிநாட்டு கிரகத்தை குரு உச்சமாக வந்து பார்க்குறாங்க. வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க அனைவருக்கும் எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான கிரகத்தை லாட்ரி எடுக்கும்போது கண்டிப்பாக அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதத்தை வந்து போனால் வெற்றி நிச்சயமாக இருக்கும். இந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்பு கல்வி கவலைப்படாமல் அரசாங்க வேலைக்கு எழுதுங்க, எழுதிக்கிட்டே இருங்க. தனியார் நிறுவனத்து வேலை பார்க்குறவங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும், அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா இப்போ நேரம் அப்படி டைம் பக்காவாக இருக்குது. தசாபதி நல்லா இருக்குது. ஆனால் ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த யோகம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது கும்பம். இப்போ நட்சத்திரத்தில் போய் பார்த்துருவோமா? முதல் நட்சத்திரம் அவிட்டம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, அறிவான குணம், பயங்கரமான குணம் எல்லாமே அவிட்டத்தில் பயங்கரமாக இருக்கும். எது வந்தாலும் பயப்பட மாட்டீங்க. இனிமேல் எல்லாமே யோகமாக உங்களுக்கு மாறும் பாருங்க. அவிட்டத்தில் பிறகு எல்லாமே சூப்பரான டைம் பாருங்க. அவிட்டத்தில் பிறகு வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் போகிறது, தொழில் ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பராக இருக்குது அவிட்டத்தில் பிறகு. நல்ல லக்கான டைமாக இருக்கும் பாருங்க அவிட்டத்தில் பிறகு. இனிமேல் கெட்ட விஷயம் பெருசாக நடக்குதுங்க. நிறைய நல்ல விஷயம் உங்கள் பக்கம் தேடி வரும். படிப்பு, கல்வி, தொழில், வீடு, வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து சதய நட்சத்திரம். எதுவுமே பிரம்மாண்டமாக பெருசாக வாழ்க்கையை சாதிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் சதயம் தான். இப்போ எது வந்தாலும் கவலைப்படாதீங்க. சதயத்தில் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் டைமிங். வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும். மெயினாக பாருங்கள், ராகு வந்து செவ்வாயோட கால்கள் படம் சூப்பராக இருக்கும். இப்போ இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, படிப்பில் ஒரு மாற்றம் போகிறது, தொழில் ஒரு மாற்றம் போகிறது, நினைச்ச காரியம் சாதிக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கும். இங்கே பெருசாக வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய வெறி கொண்டவங்களாம் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் தேடி வரும். சதயத்தில் பிறந்த எல்லாத்துக்குமே யோகம் செம்மையாக வேலை செய்யும். வெளிநாடா, வெளியூரா, படிப்பா, கல்வியா, தொழிலா, உத்தியோகமாக எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக வச்சு கொடுப்பார். அடுத்து புரட்டாதி ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரித்து பிறக்கணும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பயங்கரம் சிந்திச்சு பேசக்கூடிய உங்கள்கிட்ட நிறைய இருக்குது. கவலையப்படாதீங்க. புரட்டாதி வந்து எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக வேலை செய்யும். இப்போ படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் சரி, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன், நல்ல ஒரு மாற்றம் அந்த புரட்டாதி நல்ல ஒரு யோகமாக அந்த குரு கொடுப்பார். ஏன்னா குரு உச்சத்தில் உட்காந்துருக்காரு. எதிரியை ஜெயிப்பீங்க, இடம் வாங்குவீங்க, எந்த பேங்கில் போய் லோன் கிடையாது, லோன் சேங்ஷன் ஆகும், கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக சூப்பராக வேலை செய்யும். வரக்கூடிய உச்சமான குரு பயிற்சி கும்பத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.